அது என்னமோ தெரியலங்க. இந்த முறை ஒன்றிய அரசு, அதாவது என்டிஏ கூட்டணியா ஆட்சி அமைச்சதுல இருந்து பார்லிமெண்ட்ல ஒரே காரசாரமான விவாதம் தாங்க. எந்த வருஷமும் இப்படி நடந்தது இல்ல. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸ பத்தி விவாதம் நடந்தது, ஜிஎஸ்டி பத்தி, அப்புறம் ராகுல் காந்தி இந்து மதத்தை பேசினதை பத்தி, இப்படி ஒவ்வொரு கண்டென்ட்லயா அவங்க தொடர்ந்து டிபேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு நிலையான முடிவு வந்த மாதிரி தெரியல. அடுத்ததா இவங்களுக்கு ஒரு புது கண்டென்ட் கிடைச்சிருக்குங்க. அதான் இப்போ மத்திய அரசு வந்து வக்ஃப் போர்டு ஆக்ட்ல வந்து சில திருத்தங்களை கொண்டு வர போறாங்களாம். அதை வச்சுதான் இப்போ பார்லிமெண்ட்ல சூடா விவாதம் போய்கிட்டு இருக்கு. சரிங்க, அவங்க மக்கள் பிரதிநிதியா விவாதம் பண்ணிக்கிட்டும், நம்மளும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். வக்ஃப் போர்டுனா என்ன, அந்த ஆக்ட் என்ன சொல்ல வருது, அதோட திருத்தங்கள் என்னென்ன கொண்டு வர போறாங்க, இதுதான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வக்ஃப் போர்டு ஆக்ட், அதாவது வக்ஃப் வாரிய ஆக்ட், இது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1923 தாங்க. அதுக்கப்புறம் லேட்டரா இது இப்போ 2013 தான் அந்த சட்டத்துல சில மாற்றங்கள், சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு திருத்தங்களும் அதுல கொண்டு வரப்படல. சரி, வக்ஃப் போர்டுனா என்ன? அந்த வக்ஃப் போர்டு லேண்ட்னா எதை சொல்றாங்க? அதாவது இஸ்லாமியர்கள் தங்களால முடிஞ்ச நன்கொடை, பணமாவோ இல்ல லேண்டாவோ சொத்தாவோ அவங்க வந்து இந்த வக்ஃப் போர்டுக்கு கொடுப்பாங்க. அதனுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து பாதுகாக்கிறது, அதை மெயின்டைன் பண்றது, அது மூலியமா ட்ரஸ்ட் மூலியமா கஷ்டப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு ட்ரஸ்ட் வச்சு எஜுகேஷன் கொடுக்கறது, அவங்களுக்கு உதவி பண்றது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் வக்ஃப் போர்டு வந்து பண்ணிக்கிட்டு வராங்க. இன்னைக்கு தேதி நிலவரப்படி வக்ஃப் போர்டு கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு பண ரீதியா மட்டும் பாத்தீங்கன்னா 1,20,000 கோடிங்க. ப்ராப்பர்ட்டி ரீதியா பாத்தீங்கன்னா 8.7 லட்சம் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதே மாதிரி ஏரியா வைஸா பாத்தீங்கன்னா 9.4 லட்சம் ஏக்கர் அவங்கள்ட்ட இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி மட்டும். இந்த வக்ஃப் போர்டுடைய மத்த கீ ரோல்ஸ் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மக்களுக்கு மசூதி, மஸ்ஜித்தை வந்து அமைச்சு கொடுக்கிறது, அவங்க அந்த கடவுளை வணங்குறதுக்கு. அதே மாதிரி கபரஸ்தான் சொல்லக்கூடிய இறந்தவங்களை புதைக்கக்கூடிய அந்த இடத்தையும் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கிறது. இந்த மாதிரி பல ரோல்ஸ் வந்து அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் போர்டுமே இருக்குது. அந்த கவுன்சில் கொடுத்த கணக்கு பிரகாரம் இன்னைக்கு மட்டும் இந்தியாவில் 32 வக்ஃப் கவுன்சில் போர்டு வந்து செயல்பட்டுக்கிட்டு வருதுங்க. சரி, இந்த வக்ஃப் சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இத சென்ட்ரலைஸ்ட் ஆக்டா ஆக்குனது எந்த நபர்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியில ஜவஹர்லால் நேரு தான். அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது 1954 அவர் சென்ட்ரலைஸ்ட் ஆக்கி ஒரு ஆக்ட் கொண்டு வராரு. அந்த சட்டத்தின் பிரகாரம் இதுக்குள்ள, இந்த கமிட்டிக்குள்ள யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு முஸ்லிம் ஐஏஎஸ் அதிகாரி இருப்பாரு, அதே மாதிரி ஒரு முஸ்லிம் டவுன் பிளானர் இருப்பாரு, ஒரு முஸ்லிம் சர்வே கமிஷனர் இருப்பாரு. இது காணாதுன்னு சமுதாயத்துல, சொசைட்டில நல்ல பேர் எடுத்த முஸ்லிம் நபர் அதுல இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க வந்து முஸ்லிம் நபர்களை தான் இதுல சேர்த்துக்க முயற்சி பண்ணுவாங்க. கடைசியா ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து ட்ரிபியூனல் ஆபீசர்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. இது அந்த கமிட்டி நிர்ணயம் பண்ண அதிகாரம் அவங்களுக்கு கிடையாதுங்க. இவ்வளவு முன்னுரிமை, இவ்வளவு தனிச்சையான ஒரு சட்டம் ஏன் அந்த சமயத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, இந்த வக்ஃப் போர்டு ஆக்டுக்கு இந்தியா பார்ட்டிஷன் ஆன சமயத்துல மைனாரிட்டி த்ரெட்னு ஒண்ணு இருந்ததுங்க. ஏன்னா அப்பதான் தனியா இஸ்லாமியர்கள் எங்களுக்கு வேற நாடு வேணும்னு கேட்டுட்டு போயிட்டாங்க. இங்க இவங்க வந்து ரொம்ப பிலோ மைனாரிட்டி லெவல்ல தான் இவங்களுடைய பாப்புலேஷன் வந்து இருந்தது. சோ இங்க மெஜாரிட்டி தரப்புல இருந்து இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஜனநாயக நோக்கத்துலதான் அப்ப இருந்த பிரதமர் இந்த ஆக்டை வந்து உருவாக்குனாருங்க. ஆனா இதுல ஒரு ரொம்ப குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுதுன்னா, வக்ஃப் போர்டுக்கு வந்து ரொம்ப அளவுக்கு மீறி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. வக்ஃப் போர்டுக்கு வந்து அந்த நிலத்தை கையாளுற அதிகாரமும் ரொம்ப ஹை வேல்யூவேஷனா இருக்கு. குறிப்பா ஒரு உதாரணத்தை சொல்ல போனா, இப்ப வக்ஃப் போர்டு வந்து ஒருத்தருடைய நிலத்தை இது எங்க நிலம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, வக்ஃப் போர்டு செக்ஷன் 85 பிரகாரம் அந்த நபர் கோர்ட்டுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், எந்த ஒரு ஜுடிஷியரி கோர்ட்டுக்குமே அவர் போய் அதை வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட முடியாது. உள்டா அவர் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, வக்ஃப் போர்டுக்குன்னு தனி கமிட்டி இருக்கு, அங்கதான் போய் அவர் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஆனா வக்ஃப் போர்டு வந்து அந்த லேண்ட் சம்பந்தமான எந்த ஒரு ப்ரூஃபும் காட்டணும்ன்ற அவசியமும் இல்லை. இப்படி இருக்கும் போது அவருக்கு தன்னுடைய லேண்டை காப்பாத்திக்கிறது கொஞ்சம் கஷ்டம் வரதான் செய்யுது. இதுக்கும் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து அவங்க மேல என்ன வைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு வக்ஃப் போர்டு வந்து ஒரு மசூதி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தையும் மீறி அவங்க வந்து அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கும்ல லேண்டு, அந்த புறம்போக்கு இடமா இருந்தாலும் சரி, அது வேற யாரு பேர்ல இருந்தாலும் சரி, ஆனா அந்த லேண்டுக்கு வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லைன்னா அதையுமே அவங்க எடுத்துக்கிடுறாங்க. அதையுமே எங்களால ப்ரூவ் பண்ணி காட்ட முடிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த கேஸ் வந்து கோர்ட் வரைக்கும் போக மாட்டேங்கல, நாங்க எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜனநாயக ரீதியா கொண்டு வரப்பட்ட ஆக்ட் நீங்க சொல்றீங்க,
அப்ப அதே ஜனநாயக நாட்டுல ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலே, அவ்வளவு பெரிய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலே அதை எதிர்த்து அதை மறுபரிசீலனை செய்யற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஜனநாயக நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு ஆக்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கே உரிமையான ஒரு ஆக்ட் எப்படி அரசாங்கத்தால கொண்டு வர முடியும்னு அவங்க கேக்குறாங்க. இந்த மாதிரி அவங்க நிலத்தை கிளைம் பண்ண பிரச்சனைகள்ல ஒண்ணுதான் திருச்சிராப்பள்ளி. அதாவது திருச்சியில ஒரு 1500 வருஷம் பழமையான ஒரு கோவில். அந்த கோயிலை மட்டும் இல்லைங்க, சுத்தி இருக்கிற அந்த கிராமமே வக்ஃப் போர்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க. இதை எதிர்த்து அந்த கிராம மக்களுமே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் குறிப்பிடத்தக்கதுங்க, இந்தியன் ஆர்மிக்கு அப்புறம் ரயில்வேக்கு அப்புறம் இந்தியாவில் அதிகமா லேண்ட் ப்ராப்பர்ட்டி கொண்ட ஒரு வாரியம்னா அது வக்ஃப் வாரியம் தாங்க. சரி, இப்போ வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்னதெல்லாம் சொல்லுதுன்னு பார்க்கலாம். முதல்ல வக்ஃப் போர்டு ஒரு சொத்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த பவர் செக்ஷன் 40 வந்து இனிமே முற்றிலுமா தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்லாமியர் அல்லாத வேற ஒரு மதத்தை சார்ந்தவர் வக்ஃப் போர்டுக்கோ இல்ல மசூதிக்கோ நன்கொடை கொடுத்தா அது வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டியா இனி கன்சிடர் செய்யப்படாது. அதே மாதிரி ஒரு சொத்து வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானதா இல்ல அரசாங்கத்துக்கு சொந்தமானதா இத நிர்ணயிக்கிற அந்த பவர் வக்ஃப் வாரியத்துக்கிட்ட இருந்து இனி இருக்காது. இது இனி மாவட்ட ஆட்சியர் கையில தான் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வக்ஃப் வாரியம் ஒரு அரசாங்கத்தோட சொத்தை எல்லை மீறி கையாற்றல் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு ஒரு புகார் வந்ததுன்னா மாவட்ட ஆட்சியர் அதை விசாரிச்சு அந்த அறிக்கையை தலைமைச் செயலகம் அதாவது மாநில அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கலாம். அது மேல விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வக்ஃப் போர்டு மாவட்ட கமிட்டி தலைவரை இனி மாவட்ட தலைமைச் செயலகம் தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. அது அவர் முஸ்லிமா தான் இருக்கணும்ன்றது எந்த அவசியம் இல்ல, வேற மத சார்ந்தவரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வக்ஃப் கமிட்டியில 2 குறைஞ்சபட்சம் பெண்களாவது இருக்கணும். அவங்களே சில பிரிவுகள் இருக்குங்க, ஷியா சுன்னி இந்த மாதிரி சில தாழ்த்தப்பட்ட பிரிவுகள் இருக்கு. எல்லா பிரிவுகள்ல இருந்தும் குறைஞ்சபட்சம் 2 பேராவது வக்ஃப் கமிட்டியில இருந்தே ஆகணும் அப்படின்னு திருத்த சட்ட மசோதா சொல்லுதுங்க. இதை எதிர்த்து பல முஸ்லிம் கமிட்டிஸ்லாம் என்ன குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒன்றிய அரசு வக்ஃப் போர்டு கிட்ட இருக்க சொத்தெல்லாம் அபகரிக்க பார்க்காங்க, இது சரியில்லை, இதை எதிர்த்து நாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு சம்பந்தமா பல பேரோட கருத்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அறநிலைத்துறையில எவ்வளவோ வேற மொத்த சார்ந்தவங்க இருக்காங்க, நாங்க அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கல. ரெண்டாவது, இந்த ஆக்ட்லே அதாவது வக்ஃப் ஆக்ட்லே சுப்ரீம் கோர்ட் இன்வால்வ்மெண்டே இல்லாம இருந்தது. அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்ப அதுல திருத்தம் கொண்டு வரும்போது நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது மட்டும் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு பல பேர் அவங்க கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் இதை பார்த்து வீடியோ பதிவு பண்ணிட்டோம். இதை பார்த்து உங்களுக்கு இதை பத்தின என்ன கருத்துன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றீங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ஃபாலோ பண்ணிருங்க.